வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா ஜோசியர் பேசுகிறேன். இந்த கடகராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க? ஏன்னா மேஷராசி சொல்லிட்டேன், ரிஷபராசி சொல்லிட்டேன், மிதுன ராசி சொல்லிட்டேன். இப்போ கடகராசி பற்றி சொல்கிறேன் கேளுங்க. கடகராசி பலன் அது நல்ல சிறப்பான பலன் தரும். அயல்நாட்டு யோகத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். நிலம் நீர் சம்பந்தமான தொழில் இன்னும் ராஜயோகத்தை கொடுக்கும். உணவு சம்பந்த தொழில், அதாவது நீர் இல்லாமல் நீரின்றி உலகம் மகிழாதுன்னு இல்லையா, அதே மாதிரி நீர் சம்பந்தமான தொழில் எதை செய்தாலும் ஒரு யோகத்தை கொடுக்கும். தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸு, மல்லிகை கடை, உணவு சம்மந்தமானது, இது அழகு சம்மந்தமானது எல்லாமே ராஜ்யம். அதுவும் அழகு சம்பந்த தொழில் ராஜயோகத்தை கொடுக்கும். பொன் பொருள் சம்மந்தமானது, வீடு கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட் துறை, இது மாதிரி பல துறை, அதாவது நீர் சம்பந்தமான துறை எதுவாக இருந்தாலும் சரி, நிலபுலம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஹாஸ்டல் கட்டுறது, ஹாஸ்டல் ராஜயோகத்தை கொடுக்கும். அப்புறம் ஹாஸ்டல் அமைக்கிறது, அப்புறம் போனால் கல்யாண மண்டபம் கட்டுறது, அப்புறம் லாட்ஜி கட்டுறது, வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்தீங்கன்னா சிறப்பான பலன் தரும். பொதுவாக இவர் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அயல்நாட்டு போனாங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்கும். மற்ற நாட்டில் போய் கடல் கடந்து, அதாவது சொல்லுவாங்க பெரியவங்க, கடல் கடந்து போய் தொழில் செய்தால் பொதுவாக கடகராசிக்கு யோகத்தை கொடுக்கும். கடகராசி அதிபதி சந்திரன். நல்லா கவனிக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடைத்தாலும் அந்த பாதி விரயமாயிடும். எப்படி? குடும்பத்தில் கூட பிறந்தவங்களுக்கும், பெற்றவங்களுக்கும், சுபகாரியத்துக்கும், கல்யாண காட்சிக்கும் தானே போனால் பிற்காலத்துக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் எல்லாரையும் நம்பி குடும்பத்துக்காக போட்டு கட்சியில் ஒன்றுமே இருக்காது. அதாவது சம்பாதிச்ச பணம் மொத்தம் இவர் தான் இருக்கும். கட்சியில் பங்கிடும்போது இவங்களுக்கு ஒரு பாகம் தான் இவர் கிடைக்கும். அப்போது எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அதான் பாதி தான் உங்களுக்கு தங்கும். அனாதை, அதாவது நல்லவனும். அரை நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அரை நாள் மன வருத்தம் தான். ஒரு வருஷம் நல்லா இருப்பீங்க, ஒரு மறு வருஷம் கஷ்டம். 5 வருஷம் நல்லா இருப்பீங்க, இப்போ 5 வருஷம் கஷ்டம். இது மாதிரி நந்தமான மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்காது. பல வருடமாக பணம் பல வகையில் வரும், கொட்டும். வீடு வாசல் நீலபுலம் பொன்பொருள் வாகன யோகம் ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீரென அனைத்திலும் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஆனால் அதே நேரத்தில் போனால் திடீர்னு போனால் அந்த அதிர்ஷ்டத்தில் தடை உண்டாகும். ஒரு சிலர் பணம் இருக்கும்போதே வீடு நிலபுலம் பொன்பொருள் வாகனம் வாங்கி போட்டுக்கணும். அவர் பேரில் யார் சம்பாதிக்கணும் அவங்க பேர்லேயே வாங்கி போட்டுக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. நம்பினீங்கன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ தான் நீங்கள் அதிர்ஷ்டாலியாக வாழ்வீர்கள். ஒரு சில பணம் இருந்தும் காலத்தை நடத்தியும் வீணாக கழிச்சுவாங்க. இன்னைக்கு வாங்கி போடலாம், நாளைக்கு வீடு வாங்கி போடலாம், நாளைக்கு நம்ம நகை வாங்கலாம், நாளைக்கு பொன்பொருள் வாங்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நாளைக்கு தொழில் ஆரம்பிக்கலாம், இதை காலத்தை நடத்தியும் கழிச்சுவாங்க. அது போனால் அந்த பணத்தினுடைய மதிப்பு மரியாதை போயிடும் பல வருஷம் போனால். ஆனால் எந்த காலகட்டத்தில் எதை வாங்கணுமோ அந்த மதிப்பு மரியாதை அந்த பணத்துக்கு எப்போ வருதோ அப்போவே நீ இதை வாங்கி போட்டால் தான் நீ கோட்டிஷன் ஆக முடியும். ஒரு சிலர் வாங்கி போட்டு பணக்காரன் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் பணத்தை வச்சுக்கினே ஏழையாக இருப்பாங்க. அப்போ தான் எந்தெந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எதையும் சாதிக்கணும். அதனால தான் வாழ்க்கையில் உங்களால் முன்னுக்கு வர முடியும். அப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதிக்கலாம், எதையும் வாங்கி போடலன்னா பின்னாடி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கடகராசிகள் காற்றுள்ள போதே தொட்டிக்கொள்ளணும். நம்மை அதிர்ஷ்டம் தேடி வரும்போதே அதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் உங்களால் முன்னுக்கு வர முடியும். ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் பொதுவாக என்ன செய்யணும்னா மருத்துவ பரிசோதனை செய்துக்கணும். அதான் மிக முக்கியமான நல்லது. ஆனால் இல்லைன்னா மிகப்பெரிய வைத்திய செலவு ஏற்படும். ஒரு சிலருக்கு உயிருக்கே கூட பாதிப்பு ஏற்படும். பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல கடகராசிகள் முதல்ல அதாவது நோய் நொடி உஷாராக பார்த்துக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு நீர் சம்மந்தமான சுகர் சம்மந்தம் வரும். சுகர் டெஸ்ட் பார்த்துக்கணும். லிவர் சம்மந்தம் பாதிப்பு வரும். லிவர் சம்மந்தம் பாதிப்பு வரணும் பார்த்துக்கணும். அப்புறம் போனால் கிட்னி அதாவது கிட்னி பார்த்துக்கணும். கிட்னி சம்மந்தமான அதாவது யூரியா கிரியோட்டின் பாதிப்பு வரும். பொதுவாக ஹார்ட்டை பார்த்திக்கணும், பாதிப்பு வரும். இதெல்லாம் பொதுவாக மருத்துவ பரிசோதனை செய்துன்னா நீண்ட ஆயுசாக வாழலாம். இல்லாட்டி கடகராசிகளை பொதுவாக இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அடப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை பண்ணுவாங்க. கடைசி காலத்தில் வயசான காலத்தில் கால் வீக்கம் இருக்கணும், நெஞ்சு வலிக்கும், திடீர்னு போனால் இறப்பு ஏற்படும். பொதுவாக மருத்துவ பரிசோதனை மிக மிக அவசியம். சின்ன வயசுலேருந்தே மருத்துவ பரிசோதனை செய்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த கடகராசி ஜாதகம் அது மாதிரி. ஆனால் எதுக்காக நல்லா கவனிக்கணும். ஒரு சிலர் போனால்
எல்லாரையும் நம்பிடுவாங்க கடகராசிகள். கிரெடிட் கார்டில் போட்டுருவாங்க, நகை அடை வச்சுருவாங்க, இல்லை மற்றவங்க ஜாமீன் போட்டுருவாங்க, இல்லை சீட்டு அது அடுத்தவங்க போட்டுருவாங்க, இல்லை இவங்களே கூட பிடிச்சிடுவாங்க. தீபாவளி பண்டு போட்டுருவாங்க, தீபாவளி பண்டு பிடிப்பாங்க. ரைஸ் பில்லிங்னு சொல்லிட்டு ஏதாவது 10 லட்சம் ஏமாந்துருவாங்க. ட்ரஸ்ட் மூலிமா அது 10 கோடி ஒரு 10 கோடி ஏமாந்துருவாங்க. அதாவது குடிகளை வந்து இறங்கிடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து இத்தனை போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு முடங்கிடுவாங்க. அந்த மாதிரி இது போன்று பல பிரச்சனை. பெண்களை பணத்தை நம்பி ஏமாந்துருவாங்க. இது போன்று பல வகையில் இவங்களுக்கு ஏமாந்துருவாங்க. பொதுவாக வந்து இவங்க ரொம்ப ரொம்ப இலகிய மனசு கொள்ளவங்க. ஏன்னா கடகராசி அன்பர்கள் பொதுவாக இது மாதிரி இதில் வந்து ஜோதிட ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து எதுவுமே ஒரு மற்றவங்க ஆலோசனை பெற்று வாழ்வது மிக சிறப்பு. ஏன்னா எளிதில் எல்லாம் நம்பிடுவீங்க. அனைவரும் நீங்கள் அன்பாக பழகணும். அன்பாக பழகி காரியங்களை சாதிச்சு கொள்ள கற்றுக்கணும். எந்த ஒரு துறையாலும் சரி, அரசியல் துறை, தொழில்துறை, அது எந்த துறையாலும் சரி, நீ வகுக்கின்ற துறை எந்த துறையாலும் சரி, எல்லாவட்டும் அன்பாக பழகுங்க. முயலுக்கு 3 கால் தான் அந்த மாதிரி கூடாது. எல்லாவட்டும் வந்து போனால் காரியம் பெருசா வீரியம் பெருசா, காரியம் தான் பெருசு. காரியத்தில் கண்ணா இருக்கணும். நீங்கள் அதை விட்டு போனா இது நீதி, இது நேர்மை, அதுதான் இப்படி தான் செய்வேன், அப்படி தான் செய்வேன் அப்படின்னு காலத்தை நேரத்தை வீணாக கழிக்காதீங்க. ஏன்னா காற்றுள்ள போதே தூட்டிக்கணும். அப்போ தான் அவங்க எதிர்காலம் சிறப்படையும். அதாவது பல எதிர்ப்பு வரும். நீங்கள் வகுக்கின்ற பதவியிலும் சரி, துறையிலும் சரி, பல எதிர்ப்பு வரும், பல தோல்வி வரும், வறுமை கூட வரும், திடீர் நஷ்டம் கூட வரும். எந்த அளவுக்கு இது மாதிரி பாதிப்பு வருதோ அதெல்லாம் தாண்டி பிரகாசமாக யோகமாக வருவீங்க. அதாவது சாதாரண இது கிடையாது. மற்றவங்க பார்த்தவங்களை ஆட்சிப்படும் அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். ஆனால் அதுதான் உங்களுக்கு வெறி ஏற்படும். ஒரு பணம் இல்லாத பணம் சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும்னு எண்ணம் வரும். அப்போ தோல்வி தான் வெற்றி பெறணும்னு எண்ணம் வரும். வறுமை தான் பணக்காரவனு எண்ணம் வரும். அதனால் உங்களை வந்து போனால் யாராவது உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்கள வந்து திட்டாதீங்க. யார் சண்டைக்கு வந்தாங்களோ அவங்கள அடிக்காதீங்க. அவங்கள்ட்ட பிரச்சனை போகாதீங்க. அவங்கள வந்து தலை குனிகிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து போனால் முன்னேற முடியும். அப்போ தான் உங்கள் எதிர்காலம் சிறப்படையும். அதை விட்டு அக்கம் பக்கம் சண்டை போடுறாங்க, அவனை பழி வாங்கணும், அவனை இது பண்ணும் அது பண்ணு நினைக்காதீங்க. சண்டை சச்சிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், வம்பு வழக்கு ஒரு பிறகு இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பணம் சம்பாதிக்க கற்றுக்கணும். பணம் தான் முக்கியமாக இருந்து பணம், துட்டு, மணி. அப்போ தான் எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும். எதிர்ப்பை முறியடிக்க முடியும், தோல்வியை முறியடிக்க முடியும், வறுமையை முறியடிக்க முடியும், பல துன்பம் துயரத்தை முறியடிக்க முடியும். நீ நினச்ச விரும்பின பொண்ணு கூட நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா, ஆனால் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தாலும் எல்லாரோட தேடி வருவாங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை அமைச்சிக்கணும், சொந்த தொழில் அமைச்சிக்கணும், அல்ல அயல்நாட்டுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணணும். அரசியல் துறை, தொழில்துறை, கலைத்துறை, ஏதாவது துறையில் முயற்சி பண்ணி நீங்கள் அதாவது போனோம்னா அனைவரோட அன்பாக பழகி பக்குவமாக பேசி காரியத்தை சாட்சி அதன் மூலிமா நீங்கள் முன்னேற்ற அடைய கற்றுக்கணும். அப்போ தான் உங்களால் முன்னேற்ற அடைய முடியும். கடகராசிகள் இளமையில் வந்து இருந்த மதிப்பு மரியாதை, அதாவது காமசுகம், வாகன யோகம், நிலம், வீடு, சொந்தம், பந்தம், பதவி, புகழ், பிள்ளைகளால் ஏற்படும் அன்பு, பிள்ளைகளால் ஏற்படும் பாசம், பணவரவு, தொழில் லாபம், பொன்பொருள் லாபம், உடல் ஆரோக்கியம், மதிப்பு மரியாதை, பதவி, புகழ் எல்லாம் கூடி வரும். அதாவது உங்களிடம் உள்ளவர் வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. பணம், மதிப்பு மரியாதை, தொழில், வீடு, வாசல் இதெல்லாம் இருக்க வரை தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. ஆனால் இதெல்லாம் வந்து போனால் இந்த பணத்தை உங்களுக்கு அதாவது போனால் உங்கள் பிள்ளைங்களுக்கோ மகனுக்கோ மகளுக்கோ அதாவது சொந்த பந்தத்துக்கோ நூதனமான முறையிலையோ நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கணும். நண்பர்களுக்கு உறவினர்களுக்கோ சென்று விட்டால் அதாவது நீ கொடுத்துட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். உங்களால் நிச்சயமாக முன்னுக்கு வர முடியாது. எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம், நம்ம காலம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு. அதனால் எப்பொழுதுமே ஜோதிட ஆலோசனை மிக மிக அவசியம். நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி வாழ்ந்துடாதீங்க. இந்த உலகம் நன்றி கெட்ட உலகம், ஏமாத்து உலகம். யாரையும் நம்பிடாதீங்க. உங்கள் அறிவு கண்டே நீங்கள் முன்னுக்கு வர முயற்சி பண்ணாதீங்க. மற்றவங்களையும் ஆலோசனை பெறுங்க. அப்போ தான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்படையும். அதாவது எல்லாத்தையும் தோற்றுமே நினைச்சு காலத்தை வருத்தப்படுறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. வருமுன் காக்கணும். அதாவது எப்போ வந்து போன எந்த காலத்துக்கு எந்த திசாபதியில் சாதிக்குமோ அந்த திசாபதியை சாதிக்கணும். அப்போ தான் உங்களால் முன்னுக்கு வர முடியும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி இருந்தோமே, இப்படி தோத்துட்டோமே, எல்லாரும் நினச்சி கூட பார்க்க முடியலையே, நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், நம்ம காலம் இப்படி ஆகிட்டது அப்படின்னு நினைத்து வருத்தப்பட்டு நோயாளியாக சாகக்கூடாது. நம்ம காலம் இப்படி ஆகிட்டு நினச்சி வருத்தப்படக்கூடாது. அதாவது இந்த சூழ்நிலை வந்து இதை ஏற்படுத்திக்காதீங்க. இளமையாக இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்தையும் சொத்து பத்து உங்கள் பேரில் சேர்த்து வச்சுக்கணும். அதாவது இளமையாக இருக்கும்போதே
வர வேண்டிய பணத்தை சேர்த்து நிலபுலத்தில் போடணும், பொன்பொருள் சேர்த்துக்கணும், உன் வசதி வாய்ப்பை உருவாக்கணும், நிரந்தரமான ஒரு வருமானத்தை உங்களுக்கு உருவாக்கணும். அப்போ தான் உங்கள் இளமையாக இருக்கும்போது, உங்கள் எதிர்காலம் முதுமையாக இருக்கும்போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. அந்த பதவி, புகழ், மதிப்பு, மரியாதை கூடும். நல்லா கவனிக்கணும். அதாவது போனால் வாழ்நாள் முழுதும் நீங்கள் ராஜா போன்னு வாழலாம். நல்ல மக்கள், அதாவது நல்லா கவனிக்கணும். நம்ம என்னடா இப்படி வாழ்ந்து எப்படி இருக்கிறான் பாடுறா, மஞ்சா பை எடுத்து போனா பாடுறா, இப்படியா பெரிய ஆகிட்டான் பாடுறா அப்படின்னு சொல்ல கிண்டல் கேலி பண்ணதெல்லாம். ஆனா அவனே ஆச்சரியப்படணும், என்ன பாடுற எப்படி ஆகிட்டான் பாடுறா, பெரிய ஆள்றவன், கார்ல போற கார்ல வரேன்டா பாடுற, வயசாயினங்களோ அந்த மதிப்பு மரியாதை ஒரு குறையில பாடுறா அப்படின்னு பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. காரணம் என்ன? அவர் தனக்குன்னு சொத்து பத்து சேர்த்து வச்சுக்கிறாரு, தனக்குன்னு வருமானத்தை கட்சி காலத்தை உருவாக்கிட்டாரு. பிள்ளைங்க மேலே மற்ற மேலே சொத்து பத்து எழுதாம தனக்குன்னு வாங்கி வச்சுக்கிறாரு, தனக்குன்னு சொத்து பத்து வருமானத்தை உருவாக்கினாரு. அந்த தொழில் எந்த துறையான துறையில் அந்த வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் ஏற்படுத்திட்டாரு. அப்போதான் இவருக்கு அந்த மதிப்பு மரியாதை கட்சியில் இருக்கும். எப்பொழுதுமே போவோம்னா ஒரு தொழில் சரினா அந்த தொழிலை கடைசியில் நம்பாதீங்க. அந்த தொழில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். ஆனால் வீடு வாசல் எப்பொழுதுமே உங்களுக்கு ஏற்றம் தான் கொடுக்கும், இறக்கத்தை கொடுக்காது. ஒரு வாடகை வந்துன்னா அது ஏற்றத்தான் கொடுக்கும், லாட்சி வந்தால் ஏற்றத்தை கொடுக்கும், கல்யாணம் சுத்தமாக ஏற்றத்தை கொடுக்கும். இது மாதிரி தொழில் எப்பவுமே நம்பிடாதீங்க தயவுசெய்து கடகராசி நண்பர்கள். தொழில் இன்னைக்கு கூட குறையும், ஆனால் வீடு வாசல் எப்போதுமே உனக்கு குறையாது, கூட்டிக்கிட்டு தான் போகும். நிலம் ரேட்டு மதிப்பு மரியாதை கூட்டிகிட்டே போகும். சொத்து மேலே போட உங்களுக்கு மதிப்பு பல மடங்கு உங்களுக்கு உயர்ந்துகிட்டே வருவீங்க. அடப்பட இது யாரா வாங்குவான் அப்படின்னு நினைச்சவெல்லாம் நீ வருத்தப்படுவான். அடே இதை வாங்காம விட்டுமாடா, எப்படி இந்த இடம் இப்படி ஆயிடுச்சு பாடுறா அப்படின்ற அளவுக்கு அந்த சொத்து மதிப்பு கூடும். அதனால சொத்து மேலே போடுங்க. பெரியவங்க சொல்லுங்க, ஒன்று பொண்ணுல போட்டு மண்ணில் போட்டுருவாங்க. அதில் போட்டீங்கன்னா தான் உங்கள் எதிர்காலம் சிறப்படையும். நல்லது சொல்கிறேன் கேளுங்க. மற்ற ஜோசியெல்லாம் ஒரு மந்திரம் பண்ணிட்டான், மாயம் பண்ணிட்டான், சூன்யம் வச்சிட்டான், செய்யணும் வச்சிட்டான் ஏமாத்துவான். ஏன்னா நீ தோத்துட்டீங்கன்னா அதான் சொல்லுவான். அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் 100 பொய். அதெல்லாம் ஏமாத்து. தனக்கு அவன் பணக்கார தவிர்த்து உங்களை ஏமாத்த பார்க்குறான். அதெல்லாம் நம்பாதீங்க. சொத்து பத்து மேலே பணத்தை போடுங்க, நிலத்து மேலே பணத்தை போடுங்க. ஒரு தொழில் வருமானம் வருது, அந்த வருமானத்தை கொண்டு நிலத்து மேலே போடுங்க. நிலத்து மேலே போட உங்கள் எதிர்காலம் சிறப்படையும். அவங்க வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு புகழ்த்தோடும், பல மடங்கு உயரும் சொத்து. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். உங்கள் எதிர்காலமே பிரகாசமாக இருக்கும். அது புறம்போக்காக சரி, பட்டா வந்து எதுவாக உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. ஐயா கிட்ட பட்டா வாங்குறாலும் வசதியில் சின்ன ஒரு புறம்போக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் வாங்கி போடுங்க 2-3 இடத்துல. அது என்னைக்கு மதிப்பு கூடும், அது பட்டா வரும், 4 காலம் முன்னுக்கு வருவீங்க. இது மாதிரி தொழிலில் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த தொழிலுக்கிற வருமானத்தை தயவுசெய்து நம்பிடாதீங்க. அதுவும் அடுத்தவனை வச்சு நம்ப தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. அடுத்தவனை தொழில் சேர்த்துடாதீங்க. எப்படியா இருந்தாலும் தொழில் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இறக்கம் ஏற்பட்டுவிடும். அது நடந்தமான ஒரு அதிகமான வருமானம் சொல்ல அப்போ இது மூலிமா வந்துடும். கவர்மெண்ட் கூட ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க, நீ வரி கட்டல வீட்டில் பிடிச்சிடுவாங்க. ஆனால் சொத்து மேலே போட்டால் என்றைக்குமே பழுதாகாது, என்றைக்குமே அது ஜெயிச்சிடும். என்றைக்கா இருந்தாலும் அதில் வருமானம் ஏற்படும். உங்கள் வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கில் சொல்கிறேன். வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கேட்பாளை சுட்டி கொண்டேன் பாயினார். நல்லது சொன்னால் அந்த மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் நல்லது மட்டும் தான் சொல்லுவேன், கெட்டது சொல்ல மாட்டேன். என் பேரே நல்வாக்கு நல்லப்ப நீலகண்ட சிவா. அதனால் உங்கள் பிள்ளைங்களை நம்பாதீங்க, குடும்பத்தை யாரையும் நம்பிடாதீங்க, நண்பர்கள் நம்பிடாதீங்க. உனக்குன்னு ஒரே நம்பகமான இது என்னன்னா சொத்து தான், நிலம் தான், வீடு வாசல் தான். அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையே வெற்றி பெறும். எனவே வாழ்நாள் முழுதும் வெற்றி பெறேன்னா, ஐயா நான் துன்பப்படுறேன், துயரப்படுறேன், நான் முன்னுக்கு வர முடியலன்னா என்ன ஒரு முறை சந்திங்க, நான் உங்களை முன்னுக்கு வர வைக்கிறேன். ஐயா என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, உங்கள் அறிவு தான் பணம், அறிவு தான் திறமை. உங்கள் அறிவு இருந்தால் போதும். நீங்கள் எதுவுமே நிலையாந்து நிற்காது. உங்களுக்கு அறிவு விட்டு தான் நிலையாக நிற்கும். அறிவு தான் உங்களுக்கு என்றைக்கும் சம்பாதிச்சு கொடுக்கும். அறிவு தான் திறமை தான். எந்த தொழிலும் சரி அந்த அறிவு கொண்டு நீங்கள் முன்னுக்கு வரலாம். அந்த அறிவு தொழில் அறிவு வளர்த்துக்கணும். அந்த பணம் சம்பாதிக்கிற அறிவு வளர்த்துக்கணும். எந்த தொழில் என்ன சம்பாதிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கணும். எந்த துறை யோகம் என்பது தெரிஞ்சுக்கணும். அதான் ஜோதிடம். தெரிய வைக்கிறது தான் ஜோதிடமே. உங்களுள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுறது தான் ஜோதிடமே. என்னடா ஜோசியர் இப்படிலாம் சொல்கிறாருன்னா, ஐயா ஜோசியர் இப்படி பணக்காரனா, ஜோசியர் பசங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கேன். நான் வசதி தான் இருக்கேன். 3500 கோயில் திருப்பணி செய்து கும்பாஷம் பண்ணியிருக்கேன். ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் என்னுடைய லட்சக்கணக்கான பேரை ஜோதிடம் பார்த்து என் அனுபவத்தை கொண்டும் உலக அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன் நான். அதனால் ஜோதி ரீதியாக உள்ள அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன். ஆழ்வார்கள் சொன்ன இறைபரித்த மூலமாக சொல்கிறேன்.
ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரலும் இன்னைக்கு பணம் தான். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்தில் வந்து மதிப்பு மரியாதை, நல்ல மனுஷன் நல்லா வாழ்ந்தாருப்பா, அதுக்கெல்லாம் சாப்பாடு போடாது. அவர் நல்லவனா உனக்கு சாப்பாடு போடாது. நீ நல்லவன் தான் சாப்பாடு போடாது. அதால் உனக்கு எந்த பலனும் வராது. இன்னைக்கு பணம் தான். உன் அறிவை கொண்டு நீ படிக்கலையே, நான் எப்படி சம்பாதிக்க நினைக்கலாம்? படிப்புக்கும் பணத்துக்கும் வசதிக்கும் சம்மந்தமே கிடையாது, துளி கூட கிடையாது. அதாவது உன் அறிவை வளர்த்துக்கணும். திறமையை எந்த துறையில் உன்னால் சாதிக்க முடியும், அந்த படிக்கலப்பா அப்படின்னா கூட உன்னால் ஏதாவது துறையில் சாதிக்க முடியும். சாதிக்க சக்தி உண்டு. உழைச்சினே தான் முன்னுக்கு வர முடியாது. நீ காலமும் தான் உழைச்சினே தான் இருக்கணும். என்னதான் நீ உழைச்சாலும் சரி பாரு, உழைச்சினே தான் இருப்பாங்க. அவங்களால முன்னுக்கு வர முடியாது. பாருங்க, அதிர்ஷ்டம் அறிவை கொண்டு தான் முன்னுக்கு வர முடியும். திறமையை கொண்டு தான், உழைப்பிலேயே முன்னுக்கு வர முடியாது. உழைப்பும் தேவை, ஆனால் அதே இடத்துல உழைப்பு கொண்டே முன்னுக்கு வர முடியாது. நல்லா கவனிங்க, நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஒரு மேஸ்திரி இருக்காரு, நல்லா உழைப்பார். சித்தாள் பெரிய ஆள் இருப்பார், நல்லா உழைப்பாங்க. ஆனால் 1000 ரூபாய் கிடைக்கும், 1500 கிடைக்கும். அது காலத்துக்கு முன்னுக்கு வர முடியாது, முடியாது. ஒரு இளமை இருக்கவோ அதாவது உழைக்க முடியும். அதுக்கப்புறமா சோர்வு ஏற்படும். அப்போது அறிவு இருந்தால் என்னைக்குமே அது உனக்கு பழுதாக்காது. அந்த அறிவு, திறமை, ஆற்றல் இருந்தால் உனக்கு காலத்துக்கும் சாப்பாடு போடும். அந்த அறிவு, திறமை, ஆற்றலை வெளிப்படுத்தி ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய சக்தி தான் ஜோதிடமே. உனக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று தான் ஜோதிடமே. அந்த ஆற்றல், உதாரணம் ஒரு எடிட்டர் இருக்காருப்பா, ஒரு எடிட்டிங் பண்ணால் அவர் வாழ்நாள் போதும் அவர் கற்றுக்கினார். அவர் வாழ்நாள் போதும் சம்பாதிப்பார். நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு எடிட்டர், ஒரு கேமராமேன் இருக்காரு, அவர் கேமரா கற்றுப்பார். வாழ்நாள் போதும் அவர் கேமரா ஸ்டுடியோ இருக்குது, அவர் ஸ்டுடியோ வச்சு வாழ்நாள் போதும் சம்பாதிப்பார். அது பழுதே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆனால் மளிகைலாம் அது மாதிரி கிடையாது. அது ஒரு காலத்தில் தான் ஓடும், ஒரு காலத்தில் ஓடாது. எந்த துறை காலத்துக்கும் பயன் தரும். அறிவு திறமையான தொழில் தான் காலத்துக்கு பயன் தரும். இது மளிகைலாம் அறிவு திறமைக்கு அவசியம் தேவையில்லை. அது யாரெல்லாம் வியாபாரம் பண்ணலாம். அது படித்தவன் படிக்காத வியாபாரம் பண்ண அவசியம் கிடையாது. நல்ல மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ கம்ப்யூட்டர் துறை, அந்த துறை அது அறிவுபூர்வமான துறை. அது இப்போ வந்து பல விதத்தில் அந்த அறிவுபூர்வமான துறை வந்துச்சு. அதெல்லாம் வந்து என்றைக்குமே வருமானம் வரக்கூடிய துறையை நீங்கள் பயன்படுத்தினாதான், அறிவுபூர்வமான துறையை பயன்படுத்தினாதான் உங்களால் வெற்றி பெற முடியும். எப்பவுமே தொழிலில் மூலதனம் போட்டு எடுக்க முடியலையே, நிறைய பேர் அப்படி தான், எனக்கு முதல்ல போட்டுமா எடுக்க முடியலப்பா அப்படி நிற்பாங்க. ஐயோ கோடி, அதை சொத்து விற்ற, அதை விற்ற, இதை விற்ற, நகை வச்சு தொழிலில் மூலதனம் போட்டேன், முடங்கி போச்சுப்பா. நான் தயவுசெய்து அதில் போகிறது மூலத்தை விட நீங்கள் நிலப்படத்தில், வீடு வாசலில், சொத்தில் போடுங்க. அது பல மடங்கு உயரும். இன்றைக்கி வந்து ஒரு இடம் வாங்க, ஒரு சென்ட்டு ஒரு 5 லட்சம் வாங்கினீங்கன்னா அது அதே 50 லட்சம் போகும், 1 கோடி கூட போகும் ஒரு சென்ட்டு. அதுக்கு போக 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 உயர்ந்துக்கிட்டே போகும். தங்க விலை எப்படி உயர்ந்தோம் அதே மாதிரி போக போக சொத்து வண்டி விலை உயர்ந்துக்கிட்டே போகும். சொத்து வண்டி விலை உயர்ந்துக்கிட்டே போகும். அதே போன்று உங்களுக்கு வந்து போனால் நான் முன்னுக்கு வர முடியலவா, எப்படி தான் முன்னுக்கு வர போடணும், நான் படிக்கலை அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஒரு முகத்தை பார்த்து, கைரேகை பார்த்து, சாமர்த்தியத்தை பார்த்து உங்களுக்கு என்ன துறையில் அதிர்ஷ்டம் உண்டு, எந்த துறையில் முன்னுக்கு வரலாம், உங்களோட அறிவுத்திறமை, ஆற்றலை வெளிப்படுத்தி வெற்றி பெறுதான் ஜோதிடமே. ஆனால் கலங்காதீங்க. தோத்துட்டுமே, தோல்வி ஆயிடுச்சே, எல்லாத்தையும் எழுந்துட்டுமே, கலங்காதீங்க. என்னை ஒரு முறை சந்திச்சு பாருங்க, மீண்டும் அதோட பல மடங்கு உங்களை முன்னேற்றம் அடைய செய்கிறேன். அதான் என் ஜோதிடமே. ஏன்னா வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக வாழணும். இந்த மனித பிறவி என்பது அதாவது கொடியது வறுமை. அந்த கொடிய வறுமையில் கொடுமை அதோட கொடுமை எதுவுமே கிடையாது. அதுலேருந்து வசதியாக வாழ கற்றுக்குங்க. வாழ்நாள் வீணாக கழிக்காதீங்க. அதாவது இளமையாக இருக்கும்போது வாழ்நாள் முன்னுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.